ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தனுஷ் நடித்த கரை படத்தோட டைட்டில் ரிவீல் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்ஃபெக்சல் விளம்பரத்தில் வர மாதிரி கரை நல்லதா கெட்டதான்னு படம் வெளியே வந்தால் தான் தெரியும். இந்த படத்தை கோமாளி, மூக்குத்தியம்மன், சிங்கப்பூர் சலூன் அப்படின்னு பல ஹிட் படங்கள் கொடுத்த வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பேனரில் ஐஸ்வரி கே கணேஷ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இன்னும் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். அதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. 2023 ரிலீஸான ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் போர் தொழில் படத்தை டேரக்ட் பண்ண நம்ம விக்னேஷ் ராஜா தான் இந்த படத்தையும் டேரக்ட் பண்ணியிருக்கிறாரு. போர் தொழில் படம் மாதிரி இந்த படமும் ஒரு புது ட்ரெண்டை செட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இது தனுஷோட 54வது படம். இதில் கரசாமின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு. ஹீரோயின் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், முடிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரே ஒரு குழு மட்டும் கொடுக்குறேன். நாளை 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 என்று இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே. புரிஞ்சவங்க மட்டும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இவங்களோட KS ரவிக்குமார், கருணாஸ், ஜெயராம், MS பாஸ்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. பயிரோ கலையோ, பாவமோ புண்ணியமோ, அவன் விதைச்சதை அவன் தான் இருக்கணும். நான் விதைச்சதை அறுவடை பண்ணுற நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்லும் போதும், இந்த படத்தோட கதைக்களத்தை விஷுவலாக பார்க்கும்போதும், இந்த கர்ணன் அசுரன் படத்தை போலவே ஒரு கிராமத்து கதையை பேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்களோ. ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ. எப்படி இருந்தாலும் படம் வந்ததுக்கப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மக்களே. தனுஷ் ஜீவியோட காம்போவில் நிறைய ஹிட் படம் வந்திருக்கு. குறிப்பாக ஆடுகளத்தை யாரும் மறந்துட மாட்டோம்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் சாங்ஸ் எப்படி இருக்கோ இல்லையோ, பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் சம்மரில் வரப்போகுது. சம்மர் ஹாட்டாக இருக்கா இல்லை இந்த படம் ஹாட்டாக இருக்கா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இந்த படத்தோட மூவி ரிவ்யூவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மூவிஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கும் மூவிஸோட ரிவ்யூ பார்க்குறதுக்கும் நம்மளோட மூவிஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.